ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஆத்ம பலமே மனோபலம். சாமானிய மனிதனுக்கு மனம் என்றால் எண்ணங்கள், எண்ணக்கூட்டம். எண்ணங்கள் தவிர்த்து மனம் என்று தனியாக ஒன்று இல்லை. ஆனால் பகவான் ரமணர் நான் என்னும் மூல எண்ணமே மனம் என்று கூறுகிறார். எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமாம் உந்தி பெற ஞானாம் மனமெனல் உந்தி பெற. உபதேச உந்தியார் பாடல் இது. எண்ணங்களின் தொகுப்பு மனம். அவற்றுள் நான் என்னும் எண்ணமே மூலம். அதை பற்றி கொண்டே மற்ற எண்ணங்கள் எழுகின்றன. எனவே நான் எனும் எண்ணமே மனம் என்பது பகவான் கருத்து. உறக்கத்தில் மனம் எண்ணங்களற்று ஆத்மாவில் லயத்தில் உள்ளது. அப்போது சுகம் அனுபவிக்கப்படுகிறது. விழித்தவுடன் நான் என்னும் அகந்த எண்ணம் உண்டாகிறது. இதுவே மனம். பிறகு இதை பற்றி கொண்டு உடல் சார்ந்த உலகம் சார்ந்த எண்ணங்கள் உண்டாகின்றன. மனம் தீவிரமாக எண்ணுவதே மனோபலம் என்று எல்லோரும் எண்ணுகிறார்கள். ஏதாவது பற்றி சதா நினைத்து கொண்டிருந்தால் மனம் பலம் பெறும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருப்பதே மனதிற்கு பலமாகும். மனதிற்கு என்று தனியாக சக்தி இல்லை. மனம் ஆத்மாவில் இருந்து தன் சக்தியை பெறுகிறது. எவ்வாறு சந்திரன் கதிரவனிடமிருந்து பகலில் தான் பெற்ற சக்தியை இரவில் குளிர்ந்த இதமான ஒளியாக தருகிறதோ, அதுபோல மனம் பகலெல்லாம் தீவிரமாக செயலாற்றிவிட்டு சக்தி முழுவதையும் விரயம் செய்து இரவில் தன் இருப்பான ஆத்மாவில் ஓய்ந்து சக்தி பெற்று காலை திரும்பவும் விழிப்படைகிறது. சில நாட்களுக்கு தூக்கமில்லாமல் சதா சிந்தித்து கொண்டே இருந்தால் மன உளைச்சல், மன அழுத்தம் போன்ற மன நோய்களுக்கு ஆளாக நேரிடும். மனம் தன்னை யார் என்று உணர்ந்தால் ஆத்ம பலம் பெறும். அதுவே மனம் விழிப்படைதல் என்பது. நான் என்று எழுமிடம் ஏதென நாடவுள் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற ஞான விசாரம் இது உந்தி பெற. நான் என்று எழும் அகந்த எண்ணம் அது எழும் இடம் எது என்று உள் நாடி பார்த்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் எழுந்த இடத்திலேயே மாய்ந்துவிடும். இதுவே ஞான விசாரம் அல்லது ஆத்ம விசாரம் எனப்படும். ஒரு வீட்டு வேலை பார்க்கும் வேலைக்கார பெண்மணி எப்படி எஜமானின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளோ அதுபோன்றே மனம் ஆத்மாவின் ஆணைக்கு கட்டுப்பட்டது. அது தனித்து இயங்கும் ஆற்றல் அற்றது. மனம் தனது உண்மை உருவம் யாது என்று தன்னை அறிந்தால் அது சுத்த மௌனமுற்று அமைதியடையும். சர்வ வல்லமை பெற்று விளங்கும். ஒரு உண்மையான பேச்சு நேர்மையான பொய் என்பது தத்துவ ஞானிகளின் கருத்து. மனம் தன் மொழியான பேச்சை தவிர்த்து ஆத்மாவின் மொழியான மௌனத்தை கடைபிடிக்கும் அளவு மனதின் பலம் பெருகும். ஆத்ம பலமே மனதின் பலம். சில ஆன்மீக முறைகளில் 30 வயதிற்கு மேல் ஞானம் பெற முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஞான மார்க்கத்தில் வயது ஒரு தடையல்ல. எந்த வயதிலும் ஞானம் பெறலாம். மனம் ஆத்மாவில் ஒடுங்குவதே ஞானம் பெறுவது. ஜென் புத்திசத்தில் ஒரு குரு 80 வயதில் ஞானமடைந்து 120 வயது வரை ஜென் தத்துவங்களை உபதேசித்ததாக கூறப்படுகிறது. ஒரு சின்ன கதைப்பு. ஒரு குருவை தேடி ஒருவர் வந்தார். அவர் குருவை வணங்கிவிட்டு, சுவாமி, எனக்கு உள்ள சந்தேகங்களை போக்கி உபதேசித்து அருள வேண்டும் என்றார். அப்படியா, சரி, ஒரு கண்டிஷன். என்னோடு 1 வருடம் தங்கி இருக்க வேண்டும். என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உனக்கு எழும் சந்தேகங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டே வா. 1 வருட முடிவில் உன் சந்தேகங்களுக்கு பதிலளிப்பேன் என்றார். வருடம் ஓடிற்று. உபதேசம் கேட்டவன் மறந்து விட்டார். குரு அவரை அழைத்து உன் சந்தேகங்களை இப்போது கேட்கலாம் என்றார். வந்த சீடர் குருவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொன்னார், குரு, சந்தேகங்கள் எல்லாம் இந்த ஓராண்டு மௌனத்தில் கரைந்து விட்டன. சந்தேகம் ஒன்றுமில்லை ஐயனே என்றார்.
மனம் தன் இருப்பை உணரும் வரைதான் சந்தேகம் எல்லாம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் நண்பர்களே. வணக்கம். நன்றி.